வணக்கம் நண்பர்களே. பிடியூனா என்ன அப்படின்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் ஹீட் டெம்பரேச்சர் அப்படின்னு 2 டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருந்தோம். பொதுவாக இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டும் வேறு வேறு. அதுக்கான டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுறதா நினச்சிக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்கு வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஹீட்டை அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரு இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணும். இந்த இன்டர்னல் எனர்ஜி காரணமாக அந்த மாலிகுல்ஸ் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூமெண்ட்டை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாலிகுலில் சேவ் ஆன எனர்ஜியை தான் நம்ம ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இது கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட 1 பவுண்டு வாட்டர் 2 பாத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அது ரெண்டையும் சூடு பண்ணி அதனுடைய டெம்பரேச்சர் 25 ஃபேரன்ஹீட்டுக்கு கொண்டு அதோட ஹீட் எனர்ஜி 15 BTU அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த 2 வாட்டரையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். அப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சர் 75 டிகிரி ஃபேரன்ஹீட் தான். ஆனால் அதனுடைய ஹீட் 30 BTUவாக மாறி இருக்கும். இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹீட்டுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வால்யூமை பொறுத்து இல்லாமல் அந்த மாலிகுல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியை பொறுத்து, அதாவது மூமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு. இந்த காரணங்களால் தான் ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு BTU, கேலரி, ஜூல் போன்ற யூனிட்டுகளையும், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு செல்சியஸ், கெல்வின், ஃபேரன்ஹீட் போன்ற யூனிட்டுகளையும் யூஸ் பண்ணுறோம். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.